இன்னைக்கு இந்த வீடியோல பாலினாமியல்ல 25 important MCQ sums பார்க்கலாம். First sum, if one zero of the quadratic polynomial x square plus 3x plus k is 2, then the value of k. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So quadratic polynomial என்ன கொடுத்திருக்காங்கன்னா x square plus 3x plus k. So f of x ன்னு எடுத்துக்கலாம். The f of x is equal to x square plus 3x plus k. So if one zero of the quadratical polynomial x square plus 3x is 2. அப்போ இந்த 2ன்றது என்ன அப்படின்னா 2 is the zero of a polynomial. 2 is a zero of the polynomial. f of 2 equal to 0. 2 is a zero of the polynomial na f of 2 equal to 0. இந்த 2 வந்து நம்ம இந்த x இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f of 2 equal to இப்போ இங்கே x இருக்கா அதுக்கு நம்ம அதில் நம்ம 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 2 square plus 3 into 2 plus k. 2 square வந்து 4, 3 2s are 6 plus k. So f of 2 equal to 0 சொல்லியிருந்தோமா. So equal to 0. 6 plus 4 10. 10 plus k. So k plus 10 equal to 0. k equal to minus 10. So k ஓட வேல்யூ என்னன்னா minus 10. So minus 10 தான் இதோட ஆன்சர். Second sum, if one of the zeros of the quadratic polynomial k minus 1 into x square plus kx plus 1 is minus 3, then the value of k. k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாட்ராட்டிக்கல் பாலினாமியல் நம்ம லெட் f of x ன்னு எழுதிக்கலாம். f of x equal to k minus 1 into x square plus kx plus 1. ஸோ இங்கே வந்து 0 of the polynomial என்ன கொடுத்துருக்காங்க minus 3. இப்போ minus 3 is the 0 of the polynomial. ஸோ f of minus 3 equal to 0. இப்போ இந்த x இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம minus 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்கே f of minus 3 equal to k minus 1 x square. அப்போ இங்கே minus 3 x இருக்க இடத்துல minus 3 போடும். minus 3 square plus k into minus 3 plus 1. So k minus 1 minus 3 the whole square 9. minus 3k. k into minus 3k plus 1. ஸோ இதை இந்த 9 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 into k 9k minus 9 minus 3k plus 1. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. f of minus 3 equal to 0. ஸோ இங்கே 9kல 3k சப்ராக்ட் பண்ணுறோம். 6k ஆகிடும். 6k minus 9 plus 1 8. ஸோ minus 8 equal to 0. இப்போ 6k equal to 8, k equal to 8 by 6, 2 3s are 2 4s are. அப்போ k ஓட வேல்யூ என்னென்னா 4 by 3. ஸோ k ஓட வேல்யூ 4 by 3. Third sum, if 1 is one of the zeros of the polynomial. இப்போ இங்கே யார் வந்து zeros of the polynomial கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க. 1 is a zero of the polynomial x square plus x plus k, then the value of k. So 1 is the zeros of the polynomial. So f of 1 equal to 0. So அந்த given quadratic polynomial f of x ன்னு எழுதிக்கோங்க. x square plus x plus k. இப்போ x இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 1 square plus 1 plus k, 1 plus 1 2 plus k equal to 0. இப்போ k equal to plus 2 இந்த சைடு வரப்போ minus 2 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து minus 2. நெக்ஸ்ட் சம், இது இம்பார்ட்டன்ட். A quadratic polynomial whose zeros are minus 3 and 4. Quadratic polynomialோட general form பார்த்தீங்கன்னா ax square plus bx plus c
where a is not equal to 0. a வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால் அது டிகிரி வந்து 2. இப்போ a 0 ஆகிடுச்சுன்னா இது ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ வந்து டிகிரி வந்து 2 வராது. ஸோ a is not equal to 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ்னால் நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா பீட்டா ஜீரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா beta. Quadratic polynomial in terms of the zeros alpha and beta is given by இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா தான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா ஜீரோஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ஃபாவும் பீட்டா தான் ஜீரோஸ். சம்னா என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜீரோஸ் ஆர் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. ஜீரோஸ்னால் ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ஜீரோஸு. அப்போ -3ன்றது நம்ம ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம், பீட்டா வந்து 4. நீங்கள் இதை நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கிவனில் வந்து -3 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா வந்து -3 பீட்டா வந்து 4. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியலாக எழுதணும். குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -3 ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டானா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -3 இன்டூ 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். ஸோ எக்ஸு 1x 3 4s are 12. So x square minus x minus 12. So minus 1. Next sum. A quadratic polynomial whose zeros are -4 and -5. So formula என்னது x square minus alpha plus beta into x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க -4 and -5. அப்போ ஆல்ஃபா வந்து என்னது -4, பீட்டா வந்து -5. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -4 -5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -4 இன்ட்டு -5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -9 வரும். -9 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 9x ப்ளஸ் 20. ஸோ இதுதான் நம்மளோட குவாட்ராட்டிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் சம். Sixth sum, if the zeros of the quadratic polynomial x square plus a plus 1 into x plus b are 2 and -3. So zeros of the quadratic polynomial வந்து பார்த்திங்கன்னா 2 -3 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா வந்து 2, பீட்டா வந்து -3. ஸோ குவாட்ராட்டிக்கல் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a plus 1 into x plus b. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலாவோட எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஃபார்முலா தெரியும்ல அது எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இதான் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா அதை எழுதிக்கிறோம். இங்கே ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஜீரோஸ் அது கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
2 plus minus 3 into x plus alpha into beta ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 6 வரும். ஸோ x ஸ்கொயர் 3 minus 2 1 இங்கே மைனஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் மைனஸில் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 1 வரும். மைனஸ் 1 இங்கேயும் வெளியே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸு இந்த மைனஸ் 6. ஸோ இங்கே இதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ கிவன் குவாட்ராட்டிக் பாலினாமியலை 1ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம இதை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 1xன்னு அர்த்தம். 1 கூட ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ஏ வந்து 0 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பி கூட இதை ஈக்குவேட் பண்ணலாம். b minus b equal to minus 6. a plus 1 கூட நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம், b கூட இதை ஈக்குவேட் பண்ணுறோம். b வந்து minus 6. a equal to 0, b equal to minus 6. இது ஆன்சர். The number of polynomials having zeros are minus 2 and 5 is. So நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோன்னா number of polynomials. zeros என்ன கொடுத்துருக்காங்க minus 2 and 5. ஸோ ஆல்ஃபா வந்து minus 2, பீட்டா வந்து 5. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ராட்டிக் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 5ல் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ 3x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டானை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ minus 10. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10. இப்போது இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 20. இதே நீங்கள் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் 3 are 9x 3 10s are 30. 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 4x ஸ்கொயர் 4 3s are 12 4 10s are 40. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன நம்பராலும் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஜீரோஸ் வந்து என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். இதோட ஜீரோஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாலினாமியல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1 or 2 or 3 மோர் தென் 3 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மோர் தென் 3. Which of the following is not the graph of quadratic polynomial? ஸோ இது வந்து எந்த கிராஃப் வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாட்ராட்டிக்கல் பாலினாமியல்னால் மேக்ஸிமம் வந்து 2 zeros இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டச்சே ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா பி பார்த்திங்கன்னா இங்கே டச் ஆகுது. ஸோ 1 zeros. இதில் பார்த்திங்கன்னா இங்கே 2 டச் ஆகுது. ஸோ 2 zeros. இங்கே பார்த்திங்கன்னா டியில் 1 2 3 இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து மேக்ஸிமம் 2 zeros தான். ஸோ இட்ஸ் நாட் த கிராஃப் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து இது, ஏன்னா இது 3 zeros இருக்குது. 9th sum, the zeros of the quadratic polynomial 3x square minus 48. ஸோ zeros என்ன கேட்டிருக்காங்க 3x square minus 48 which is equal to 0. 3x square இதை சால்வ் பண்ணலாம். இங்கே minus 48 அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 48 ஆகிடும். ஸோ x square equal to 48 by 3. 3 1s are 3 6 are. இப்போ x square equal to 16. x is equal to plus or minus இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரப்போ ரூட்டில் வந்துடும். ஸோ plus or minus 4. x is equal to plus or minus 4. இப்போ 1 வந்து பாசிட்டிவ், 1 வந்து நெகட்டிவ். சரிங்களா? ப்ளஸ்ஸு 4 1, அடுத்தது வந்து minus 4. x is equal to 1 4, நெக்ஸ்ட்டு வந்து minus 4. ஸோ 1 பாசிட்டிவ் and 1 நெகட்டிவ். What is the number of zeros that a linear polynomial has?
லீனியர் பாலினாமியல் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும். ஸோ the zeros of the polynomial depend on its degree. லீனியர் பாலினாமியலோட டிகிரி நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ வந்து அதோட டிகிரி வந்து 1ன்னு தெரியும். ஸோ ஜீரோஸும் வந்து என்னது 1 தான். Next sum, what is the number of zeros that a quadratic polynomial have? ஸோ quadratic polynomial எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? quadratic polynomial டிகிரி வந்து 2. அப்போ வந்து அதோட ஜீரோஸ் எவ்வளோ இருக்கும்? ஜீரோஸ் வந்து 2ஆக இருக்கும். The zeros of polynomial can be determined graphically. Number of zeros of the polynomial is equal to the number of points where the graph of polynomial. For example, the x-axis, y-axis ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாலினாமியலில் இந்த பாயிண்ட் வந்து டச்சோ இல்லை இன்டர்செக்ட் ஆகுது, எக்ஸ்-ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிறத வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த கிவன் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்படி ஆகுது அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்-ஆக்சிஸில் எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3. இந்த பாயிண்ட் டச்சோ இல்லைனா இன்டர்செக்டோ இந்த எக்ஸ்-ஆக்சிஸில் 3 டைம்ஸ் ஆகுது. ஸோ இந்த கிவன் பாலினாமியலுக்கு நம்ம 3 ஜீரோஸு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து number of zeros of a polynomial is equal to number of points where the graph of polynomial intersect the x-axis. Fourteenth sum, if p of x is equal to ax square plus bx plus c, 1 0 is 1 and a plus b plus c equal to 0, then 1 0 is. So given paranga p of x is equal to ax square plus bx plus c. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a plus b plus c equal to 0. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா c equal to இந்த ஏவும் பியும் இந்த சைட் கொண்டு போனால் -a -b. ஸோ இந்த c இருக்க இடத்துல நம்ம -a -b சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை எழுதிக்கலாம் ax square plus bx plus c. ax square plus bx இந்த c இருக்க இடத்துல -a -bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ax ஸ்கொயர் இந்த a இருக்குல்ல, இது இங்கே எழுதிக்கோங்க. அப்போ நம்ம காமனாக ஏவை எடுக்கலாம். bx -b, bயை வந்து இது கூட எழுதிக்கலாம், இது இங்கே எழுதிக்கலாம். இப்போது ஏவை வந்து நம்ம இங்கே காமனாக எடுத்துக்கலாம். அப்போ a வெளியே காமனாக எடுத்தால் x ஸ்கொயர் -1 ப்ளஸ் இங்கே bயை காமனாக எடுத்தால் x -1. ஸோ x ஸ்கொயர் -1 எப்படி எழுதுவோம்னா x + 1 x -1. a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா a + b a - b. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு x -1. இப்போது இங்கேயும் x -1 x -1 இருக்குது. ஸோ x -1 என்ன பண்ணலாம், காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ a இன்ட்டு x + 1 ப்ளஸ் b equal to 0. x -1 இப்போ வந்து a இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், a வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ax ப்ளஸ் a ப்ளஸ் b equal to 0. x -1 ax. இப்போ a ப்ளஸ் b இருக்கா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a ப்ளஸ் b equal to, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a ப்ளஸ் b equal to, இந்த c இங்கே போயிடுச்சுன்னா -c ஆகிடும். இப்போ a ப்ளஸ் b equal to -cன்னு எழுதலாமா? இந்த இதுவை a ப்ளஸ் b equal to -c. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இங்கே இந்த a ப்ளஸ் b இருக்க இடத்துல நம்ம -cயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், equal to 0. ஸோ x -1 equal to 0. அடுத்தது ax - c equal to 0. ஸோ x -1 equal to 0னா x is equal to 1. அடுத்தது ax - c equal to 0னா ax equal to c. ஸோ x is equal to c by a. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் 1 0 is 1 0 1ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 0 என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா c by a. 15th sum, if p of x is equal to ax square plus bx plus c and one of the zeros is -1 and a plus c equal to b. இந்த 14th sum போட்ட மாதிரியே தான்
a plus c equal to b இது given. ஸோ நம்ம இங்கே c இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால் c equal to இந்த b minus a அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க given polynomial p of x is equal to ax square plus bx plus c. இதில் நம்ம c இருக்க இடத்துல b minus a எழுத போகிறோம். ax square plus bx plus b minus a. ஸோ ax square இந்த a வந்து இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம காமனாக வந்து a எடுக்க முடியும். ஸோ a x square minus 1 plus b x plus 1. ஸோ a square minus b square அதே மாதிரி தான் போட போகிறோம். போன சம் போட்ட மாதிரியே தான். x plus 1 x minus 1 plus b x plus 1. ஸோ இங்கே என்ன காமனாக எடுக்கிறோன்னா x plus 1 வெளியே காமனாக எடுத்துக்கலாம். x plus 1 காமனாக எடுத்துட்டோன்னா a into x minus 1 plus b. x plus 1 இப்போ இந்த a உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ax minus a plus b equal to 0. இப்போ இங்கே இந்த b இருக்கா, இந்த bக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா a plus cன்னு எழுதலாம். இந்த bக்கு பதிலாக a plus c equal to b தானே, இப்போ a plus cன்னு எழுதலாம். ஸோ x plus 1 into ax minus a இந்த bக்கு பதிலாக நம்ம a plus cன்னு எழுத போகிறோம் equal to 0. ஸோ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ x plus 1 ax plus c equal to 0. ஸோ x plus 1 equal to 0. அப்போ x வந்து minus 1. நெக்ஸ்ட்டு ax plus c equal to 0. அப்போ ax equal to minus c. அப்போ x equal to minus c by a. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா minus c by a. If 4x square minus 6x minus m is divisible by x minus 3, then the value of m is exact divisor of 4x square minus 6x minus m is divisible by x minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 3. x minus 3 equal to 0 அப்படின்னா x is equal to என்னது 3. ஸோ இது வந்து p of xன்னு எழுதிக்கலாம். ஸோ p of 3 x is equal to 3னா இந்த x இருக்க இடத்துல நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 3 ஸ்கொயர் மைனஸ் 6 into 3 minus m. 3 ஸ்கொயர்னா 9, 9 into 4 36 minus 18 minus m equal to 0. p of 3 வந்து 0. அப்போ m equal to 18 வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the value of m is exact divisor of. ஸோ எதோட டிவைசர் exact divisor of 9 ஓடது. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 9. exact divisor of m வந்து the value of m என்னது 18. 18 is the exact divisor of 9. 17th sum. If sum of the squares of zeros of the quadratic polynomial 6x square plus x plus k is 25 by 36, then the value of k is. ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சுக்கலாம். இஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ ஜீரோஸ்னால் என்னென்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா பீட்டா. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஜீரோஸ். சம்னா என்ன ப்ளஸ் பண்ணுவோம். ஸ்கொயர்ஸ்னால் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஜீரோ. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஜீரோஸ். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதை தான் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஜீரோஸ். சம்னா ப்ளஸ்ஸு, ஸ்கொயர்ஸ்னால் இந்த ஆல்ஃபாவும் பீட்டா ஸ்கொயர் பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இஸ் 25 by 36. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 25 by 36. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab.
ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னால் என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கும். இது வந்து நம்ம இந்த சைட் கொண்டு போகிறப்போ ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். எதுக்குன்னா இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கா, இதுக்கு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அது மாதிரி இதை எழுதிக்கிட்டு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த -2 ஆல்ஃபா பீட்டாவை அங்கே கொண்டு போனீங்கன்னா +2 ஆல்ஃபா பீட்டான்னு ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 25/36. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா alpha plus beta the whole square equal to plus sorry இங்கே வந்து ப்ளஸ் வரும் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை அங்கே கொண்டு போகிறப்போ மைனஸ் ஆகும். சரிங்களா, இது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வரும். ஸோ இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அங்கே கொண்டு போகிறப்போ -2 ஆல்ஃபா பீட்டா வரும். -2 ஆல்ஃபா பீட்டா which is equal to 25/36. இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபா பீட்டாக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருந்துருக்காங்களே இங்கே குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் எடுக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. ஸோ மைனஸ் பி இதுதான் வந்து ax² ப்ளஸ் bx. பி இங்கே வந்து bx வந்து எதுவுமே இல்லைன்னா 1x, இது வந்து c. இந்த b ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இங்கே என்ன ஒன்று இல்லைன்னா 1ன்னு நம்பர்ஸ் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். -b/aனா -1 a வந்து 6. அது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. c வந்து இங்கே k, a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து 6. இப்போ k வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து k/6. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஸோ -1/6 இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். -2 ஆல்ஃபா பீட்டானா இன்ட்டு k, ஆல்ஃபா பீட்டா வந்து k/6 which is equal to 25/36. ஸோ இது வந்து 1 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் வந்து 36 -2k/6 which is equal to 25/36. இங்கே -2k/6 இங்கே இருக்கட்டும். 25/36 இது அந்த சைட் கொண்டு போயிடலாம் -1/36. ஸோ -2k/6 ஈக்குவல் டு 25ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 24/36. இங்கே 2 1s are 2 3s are. ஸோ -k ஈக்குவல் டு 24/36. டிவிஷனில் இருக்க 3 இந்த சைட் கொண்டு போய் மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ 3 1s are 3 12s are 12 1s are 12 2s are. இப்போ கேவோட வேல்யூ என்னென்னா -2. k ஈக்குவல் டு -2 தான் இதோட ஆன்சர். 18th sum, if alpha and beta is the zeros of x² minus 4x plus 1, then 1/alpha plus 1/beta minus alpha beta. ஸோ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது கண்டுபிடிச்சிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்னது -b/a. ஸோ b/aனா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ஏற்கனவே ஒரு இன்னொன்று மைனஸ் இருக்குது. ஸோ -4. a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1. ஸோ which is equal to 4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 4. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. c வந்து இங்கே 1, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1. அப்போ 1/1 வந்து 1 வரும்.
ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா இது எது கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே 1/α + 1/β மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கே 1/α + 1/β மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா சரிங்களா. அப்போ இங்கே ஆல்ஃபா இருக்குது, அப்போ பீட்டா வேணும். ஸோ இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு மேலே எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 4. ஸோ அதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா வந்து 1, இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா 1. ஸோ டினாமினேட்டரில் வந்து இங்கே 1 எழுதிக்கலாம். அப்போ 4ல் 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 3. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3. 19th sum, if x plus 1 is a factor of x square minus 3ax plus 3a minus 7, then the value of a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x plus 1 is a factor of சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. x plus 1 equal to 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ x is equal to plus 1 inside வச்சுன்னா -1, x equal to -1. So given quadratic polynomial f of x is equal to x square minus 3ax plus 3a minus 7 எழுதிக்கலாம். ஸோ இந்த x இருக்கிற இடத்துல நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 ஸ்கொயர் மைனஸ் 3a இன்ட்டு -1 ப்ளஸ் 3a மைனஸ் 7. ஸோ -1 ஸ்கொயர் வந்து +1 ஆகிடும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3a ப்ளஸ் 3a, இங்கே இருக்க ப்ளஸ் 3a மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ இது சப்ராக்ட் பண்ணோம்னா 6 -6 ஆகும். 3 + 3 வந்து 6. 6a - 6 ஈக்குவல் டு 0. 6a ஈக்குவல் டு -6 இன்சைட் வந்துச்சுன்னா +6. ஸோ a ஈக்குவல் டு 6/6, a ஈக்குவல் டு 1. ஸோ இது ஆன்சர் வந்து 1. 20th sum, if alpha beta are zeros of x square minus 6x plus k, what is the value of k if 3 alpha plus 2 beta equal to 20? x square minus 6x plus k. ஸோ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்னது -b/a. -b/a இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போது -6/1 வரும், which is equal to 6. ஆல்ஃபா பீட்டா என்னன்னா c/a, அப்போ k/1 k. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு k. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். இஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 20 இந்த கிவன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எழுதிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6ன்றது ஃபஸ்ட்டுன்னு எழுதிக்கலாம். 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 20 அதை வந்து நம்ம செகண்டுன்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேவோட வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா, இங்கே இருக்கா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. இப்போது இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனாகவும் வச்சுட்டு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குல்ல, எலிமினேஷன் மெத்தட் இருக்குல்ல, அந்த எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6, இது நம்பர் 1. 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 20, இது வந்து நம்பர் 2. ஸோ இதில் நான் பீட்டாவை சேம் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகும், இதை வந்து த்ரூ அவுட்டாக நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 12ன்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 20. ஸோ கீழே வந்து நம்ம சைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது கேன்சல் ஆகிடும். 3 ஆல்ஃபாவில் 2 ஆல்ஃபா சப்ராக்ட் பண்ணால் 1 ஆல்ஃபா, 20ல் 12 சப்ராக்ட் பண்ணால் 8. ஸோ இங்கே கிரேட்டர் நம்பர் 20னால அதோட சைன் போடணும். ஸோ மைனஸ் இங்கேயும் வந்து 3 ஆல்ஃபாவில் 12, 3 வந்து கிரேட்டர் நம்பர், அப்போ அதோட சைன் போடணும். ஸோ இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா வந்து 8. ஸோ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சதில் நம்ம பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6. அப்போ ஆல்ஃபா வந்து 8, அப்போ 8 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6, பீட்டா ஈக்குவல் டு 6 - 8. இப்போ பீட்டா ஈக்குவல் டு
8ல் 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ -2 கிரேட்டர் நம்பர் 2. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 8, பீட்டாவோட வேல்யூ -2. இது ரெண்டும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது வேணால் நம்பர் 3ன்னு எழுதிக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆல்ஃபாவும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே. ஆல்ஃபா வந்து எவ்வளோ வந்தது? 8. அப்போ 8 இன்ட்டு -2 ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு -16. கேவோட வேல்யூ -16. (21) the 0 of x square minus 2x minus 8. ஸோ ஜீரோஸ்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணோம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சா போதும். ஸோ -8, அப்போது 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 4 கொடுத்துக்கலாம். 4 2ல் சப்ராக்ட் பண்ணால் -2 வரும். ஸோ இதை வந்து x minus 4 x plus 2 equal to 0. ஸோ x is equal to 4, x is equal to -2ன்னு வரும். ஸோ 4, -2. 4, -2 தான் இதோட ஆன்சர். 22nd sum. What is a quadratic polynomial whose sum and the product of the zeros is √2 1/3 respectively? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். whose sum and product of the zeros கொடுத்துருக்காங்க. நம்ம வாட் இஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல், நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்னன்னு சொல்லணும். ஸோ சம் கொடுத்துருக்காங்க. சம்னா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவே கொடுத்துருக்காங்க. சம் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் √2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது? ஆல்ஃபா பீட்டா. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/3. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்னது? √2. ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √2 எக்ஸு, ஆல்ஃபா பீட்டா வந்து 1/3. ஸோ இதை வந்து நம்ம சேம் பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்து. ஸோ 3. அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 3 √2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 0 × 3 0 ஆகிடும். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 3 √2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். 23rd sum. Zeros of p of x is equal to x square minus 27. ஸோ ஜீரோஸ் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -27 எங்கேச்சுன்னா +27. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 27. ஸ்கொயர் இந்த சைடு வரப்போ ஸ்கொயர் ரூட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும். 27க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா 3√3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√3. ஸோ வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√3. 24th sum. The zeros of the quadratic polynomial x square plus 7x plus 10r. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டோம்னா நம்மளுக்கு ஜீரோஸ் கிடச்சிடும். 5 2s are. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் வரணும். ஸோ x + 5 இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to -5, அப்புறம் x is equal to -2. -2 -5. C the answer. 25th sum. If the graph of polynomial intersects the x-axis at 3 points, then it contains dashed zeros. இப்போ 3 pointsல x-axisல intersect ஆச்சு அப்படின்னா அதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 3 zeros. இதே 2 pointsல intersect ஆச்சுன்னா 2 zeros. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.